படம் வந்து ரொம்ப செகண்ட் பார்ட் 2 போக வேண்டிய அவசியமே இல்ல. ஆனாலும் கஷ்டப்பட்டு பார்ட் 2 போன மாதிரி இருக்கு. அதே கத்திட்டே இருக்காங்கண்ணா. அவதார் கலெக்ஷனே பீட் பண்ணிரும். 3000 crores கலெக்ட் பண்ண ப்ரோ. நான் சொல்றேன் ப்ரோ, அடிச்சு சொல்றேன் ப்ரோ, கண்டிப்பா கலெக்ட் பண்ணு ப்ரோ. கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொன்னாரு. இது அது ஒன்றும் கரெக்ட் தான். அதுக்கு வந்து 200 2000 கோடி போகும் நாங்கள் சொல்ல 3 இயர்ஸா பண்ணிருக்காங்க படம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கொடுத்த வருத்தெல்லாம் கிடையாது ப்ரோ. இது யா 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 சூர்யா படம் நல்லா இருந்தால் எந்த படமா இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஓட போகுது. எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. சில பேருக்கு பிடிக்கும் ப்ரோ, சில பேருக்கு பிடிக்காது. சூர்யான போல இங்க யாரியா. படம் வந்து ரொம்ப செகண்ட் பார்ட் 2 போக வேண்டிய அவசியமே இல்ல. ஆனாலும் கஷ்டப்பட்டு பார்ட் 2 போன மாதிரி இருக்கு. கார்த்திக் கேமியோ கடைசியில் அது அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் ஆனால் இழுன்னு இழுத்த மாதிரி இருக்கு ப்ரோ, கொஞ்சம் போரிங்காக இருக்கு. சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு. ஓவரால் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் நல்லா இருக்கு. தென் அதான் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் படி நல்லா இருக்கு. கதை வைஸ் ரொம்ப இழுத்த மாதிரி இருக்கு. படம் எனக்கு தெரிஞ்சு ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கதை வைஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக போரிங்காக தான் போச்சு. பட் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் சில்ட்ரன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லைக் எதற்கும் துணிந்தாலும் எப்படி ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலும் ஒரு ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி ஒரு டீசென்ட் ஹிட் ஆகும். ஆமாம், கார்த்தி எண்டிங்கில் வராரு. லைக் அது பழகி போச்சு ப்ரோ. எல்லா படத்துலேயும் கேமியோ இது ஒரு எட்டனதர் கேமியோ மாதிரி ஒரு கேமியோ, அவ்வளோதான். லைக் விஷுவல் வைஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வைஸ் அது ஓகே. பட் கதை வைஸ் நாட் சாட்டிஸ்ஃபை. நல்லா இருக்கு ப்ரோ. அதே கத்திட்டே இருக்காங்கண்ணா. நல்லா இருக்கு ப்ரோ. படம் எப்படி இருக்கு? எப்படின்னா படம் நல்லா இல்லைங்களா? எதனால நல்லா இல்லை? லாகா இருக்கு. எப்படின்னா இருக்கு படம்? நீங்க புதுசா பார்த்தா நல்லா இருக்கும். தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். ஸ்டோரி பிளாட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டோரி பிளாட் நீங்க பார்க்க கூடாது. சொல்ல போனா செகண்ட் பார்ட் கொடுத்து லீட் கொடுத்துருக்காங்க. 3D படமா வந்துச்சு. நைஸ். வெற்றி படமா இருக்குமா சூர்யா? ஷூர். சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. கொஞ்சம் லாகா இருக்குன்றாங்க படம். இல்லை ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. நல்ல அவரோட ஃபிலிமில் நல்ல ஒரு சூப்பர் ஃபிலிம் ப்ரோ. சிவா எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. எந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு? டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ப்ரோ. அவருடைய புதுசாக இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ. நல்லா என்ஜாய் பண்ணலாம். மகதீரா 7ஆம் அறிவு படம் மாதிரி இருக்குன்றாங்க. அப்படி ஒன்றும் தெரியல ப்ரோ. இது ஒரு ஆமாம் நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. போதி தர்மன் ரிட்டர்ன்ஸ் ப்ரோ. 7ஆம் அறிவு மாதிரி இருக்குங்களா? ஐயோ, எப்படி பச்சப்படுத்தாதீங்க. அதெல்லாம் லெஜெண்ட் படம். இது 2000 crores கலெக்ட் பண்ணது பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். அவதார் கலெக்ஷனே பீட் பண்ணிரும். 3000 crores கலெக்ட் பண்ண ப்ரோ. நான் சொல்றேன் ப்ரோ, அடிச்சு சொல்றேன் ப்ரோ, கண்டிப்பா கலெக்ட் பண்ணு ப்ரோ. ஆமா ப்ரோ, ஹீரோயினுக்காகவே கலெக்ட் பண்ணு ப்ரோ படம். படம் நல்லா இல்ல, அந்த அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்ல ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ரொம்ப பண்ணா நல்லா இருக்கு. ரொம்ப சுமார் தான் ப்ரோ. பழைய சிவான் டீம்னாலே நம்ம அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, ரொம்ப பரவாயில்ல. ஓகே, இதுக்கு அமரன் இல்ல லக்கி பாஸ்கர் இன்னொருக்க பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. சில பேருக்கு பிடிக்கும் ப்ரோ, சில பேருக்கு பிடிக்காது. இந்த ட்ரைப் மாதிரி காட்டுறாங்க. அது இல்லாம கொஞ்சம் மெச்சூர்டா காமிச்சிருக்கலாம். செகண்ட் ஹாஃப் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சுமாரா இருக்கு. ஸோ அந்த விஷயம் ஒரு சின்ன இதுவா இருந்தது. அடுத்தது ஓவராலா இன்னொரு விஷயம் என்னன்னா, மியூசிக் ரொம்ப நாய்ஸா இருக்கு. அது கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு ரிக்வஸ்டா கூட கொடுக்கலாம். ஸோ மியூசிக் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு படமா பார்க்கும்போது. நல்லா தான் இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக எங்கள் ப்ரெசென்ட்டையும் பாஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து எங்கே மிஸ்மேட்ச் ஆகிடுமோ அப்படின்னு பார்த்தோம். ஆனால் நல்லாவே மேட்ச் பண்ணிட்டாரு சிவா. ஸோ சூர்யாவோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ அது வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டாங்க. ஃபேமிலி கனெக்ட்னு சொல்ல முடியாது. இது வந்து அதான் ஒரு அரசருக்கு கீழே இருக்க குடிகள் மக்களை எப்படி காப்பாற்றணும், எந்த மாதிரியான ஒரு அறத்தோட இருந்தாங்க அப்படின்றது. இது ஃபிக்ஷன் ஸ்டோரியா இருக்கலாம், பட் இருந்தாலும் அந்த நமக்கான அறம் சொல்ல ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து சரியா காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஷுவல்ஸ் பயங்கரமா இருக்கு. தமிழ் சினிமாலேயே வந்த முதல் நல்ல 3D படம் அப்படின்னு சொல்லலாம். 3Dலேயே சின்ன சின்ன மைனஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இருக்கு. இது வரைக்கும் வந்ததுல இதுல தான் 3D வந்து பக்காவா வந்திருக்கு. பயங்கரமா இருக்கு. ஸோ வேற லெவல்ல வந்து ஃபினிஷிங். அதாவது விக்ரம் படத்துல வந்து சூர்யா ரோலெக்ஸா எப்படி கம்ப்ளீட் பண்ணாரோ அந்த மாதிரி இந்த படத்துல கார்த்திக் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீன்ல வருவாரு, அது வேற லெவலு. சேம் ஒரு ரோலெக்ஸ் எப்படி அந்த ஃபினிஷிங் கொடுத்தாரோ விக்ரம்ல, அதே மாதிரி கங்குவால கார்த்திக் கொடுத்துருக்காரு. பல குப்பை படங்கள் வர மத்தியில இது ஒரு அறம் சார்ந்து அப்படி பார்க்கும்போது அந்த கருத்தா ஒரு மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றது ஒரு நல்ல படம். அவன் சொன்ன மாதிரி தான் டயலாக்லாம் வந்து தமிழ் டயலாக்னால மியூசிக் வந்துக்கிட்டே இருக்கு. நிப்பாட்ட வேண்டிய இடத்துல மியூசிக் நிப்பாட்லையோன்னு ஒரு இது இருந்துச்சு. அதனாலேயே படம் வந்து கன்வே ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதனால தான் பிடிக்கல. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. ட்விஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த வர சீனு, மேக்கப்பு அதெல்லாம் வந்து
காஸ்டியூம் எல்லாம் செமையா இருந்துச்சு. அது விஷுவல் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியன் சினிமால ஒரு கம்மி பட்ஜெட்ல செமையா வந்த ஒரு விஷயம்னா இந்த படத்தை சொல்லலாம். சூப்பர் படம். 2000 crores மேல கலெக்ட் பண்ண வாயை பழந்து பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ஏத்தி விட்டுருக்காங்க. அப்படி இல்ல, அது வந்து அவர் ஒரு விஷயம் சொன்னால நம்மளாம் வந்து ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அவர் எக்ஸ்பெக்டேஷனை ஏத்தல, நாங்களும் ஆசைப்படக்கூடாது. கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொன்னாரு. இது அது ஒன்றும் கரெக்ட் தான். அதுக்குன்னு வந்து 200-2000 கோடி போகும் நாங்கள் சொல்ல. படம் நல்லா இருந்தால் எந்த படமா இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஓட போகுது. அது பிரச்சனை கிடையாது, அது மக்கள் கையில் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்தியா ஃபுல்லாக அந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் பிடிக்கல. பட் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அது அதர் ஸ்டேட்ல சொல்றேன் நான், தெரியல, பார்க்கலாம். சூர்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் படம் ஃபுல்லாகவே ஆக்ஷனே போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல ஸ்டாப் இல்லாமலே, அதனால எங்கேயும் வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகாமலே இருந்துச்சு. கிளைமேக்ஸில் மட்டும்தான் எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. மற்றபடி வந்து கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் டைலாக்ஸு, அந்த மாதிரியே தான் இது. கொஞ்சம் பொறுமையாக சாஃப்டாக பேசுகிற மாதிரி சீன்லாம் வந்து பாட்டோட போயிடுச்சு. பாட்டுலாம் வந்து தேவையில்லாமல் நிறைய உள்ளே வந்துச்சோன்ற ஒரு இதுவும் இருந்தது. அதை ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கலாமோ, இல்லைன்னா படம் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்குமோன்னு தோணுச்சு. கண்டிப்பாக பிடிக்கும், எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். எங்களுக்கே பிடிக்குதுன்றப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓவரால் ரேட்டிங்னா 3.5 5க்கு. மாவீரன் படம் பார்த்துருக்கீங்களா ப்ரோ? ராம் சரண் படம். கிட்டத்தட்ட அந்த மகதீரா மாவீரன் அந்த மாதிரி கதை தான் ப்ரோ. அந்த மாதிரி கதை தான். அவங்க கொஞ்சம் ஸ்டோரி நல்லா இருக்கு, கொஞ்சம் ஸ்டோரி நல்லா இல்லை ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. பட் மேக்கிங் சிஜிஐ ஒர்க்லாம் கம்பேர் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. 3 years பண்ணியிருக்காங்க படம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கொடுத்த வர்த்தெல்லாம் கிடையாது ப்ரோ. இது அவங்க ட்ரெய்லர்லாம் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. பட் மூவியில் ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ரொம்ப லேகு. பாஸ்ட்டை காட்டுறாங்க, பாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக ரொம்ப லேகிங்காக இருக்குது. தேவையில்லாத இடத்துல பாட்டுலாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. கொஞ்சம் ஷார்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மூவி, அவ்வளோதான் ஓவராலா எப்படி இருக்கு ப்ரோ. ஓவராலாக ஒரு 6 கொடுக்கலாம் ப்ரோ. எனக்கு ஆவரேஜ் மூவி ப்ரோ. ப்ரோ கடைசியில் ரொம்ப எப்போ விடுவாங்கன்னு ஆயிடுச்சு ப்ரோ, ரொம்ப இழுத்து அடிக்கிறாங்க ப்ரோ. டிஎஸ்பியோட மியூசிக்லாம் ஏன்னா பயங்கரமா ட்ரால் பண்ணிட்டு வந்தாங்க, மாரியம்மா சாங் அப்படின்ற மாதிரி. ப்ரோ டிஎஸ்பி பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த தலைவா பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. பட் தேவையில்லாத இடத்துல பாட்டுலாம் வச்சிருக்காங்க. சென்டிமெண்ட்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒர்க் ஆகல ப்ரோ. சென்டிமெண்ட் பண்ணிருக்காங்களா? இல்லை ப்ரோ. கொடுத்த ஹைப்புக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை ப்ரோ. எல்லாருமே வந்து பார்க்கலாம்ப்பா, எல்லாருமே வந்து பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது படம். 3Dல செம்மையாக காட்டியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. எல்லாருமே அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குது படம். வர்த்து இல்லைப்பா, லேகே இல்லைப்பா. யாருப்பா சொன்னா? போய் படம் பாருங்க, கிடையவே கிடையாது. சூப்பராக இருக்கு படம். அஃப்கோர்ஸ் சூர்யா சார் வந்து அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே போதும். நம்ம எப்படி அஜித் சாரை சொல்கிறோமோ அதே மாதிரி தான். சரிங்களா? அவர் நடிச்சா போதும், அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்க. எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணி உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. படம் போய் பாருங்க, அவ்வளோ அருமையாக நடிச்சேன். தேங்க்யூ. இந்த படம் கண்டிப்பாக வந்து 2000 crores அவர் எவ்வளவோ க்ரோஸ் அடிச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு சூர்யா மட்டும்தான் காரணம். அவர் மட்டும்தான் அந்த படத்தை தாங்கி பிடிச்சி கொண்டு போறாருன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. மியூசிக்லாம் வந்து சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆஸ் யூஷுவல் டிஎஸ்பியோட சிக்னேச்சர் காட்டியிருக்காரு. அவர் அங்கங்கே இருந்து நிறையா சாங்ஸ் வந்து அங்கங்கே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே ஆல்ரெடி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக் தான். மாவீரன் 7ஆம் அறிவு படம் மாதிரி இருக்குங்களா? மாவீரன் 7ஆம் அறிவு, பழைய ஒரு ஜெயம் ரவி படம் ஒன்று இருக்கும், அந்த படம், பேராண்மை, அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து மிக்ஸ்டாக இருக்க மாதிரி தான் இருக்கு. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். கொஞ்சம் புரியுது, கஷ்டமா இருக்கும். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ், கொஞ்சம் மெஜாரிட்டி ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கனெக்ட். ஹீரோயினுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கல. ஹீரோயின் இருக்கிறதே வந்து சும்மா ஒரு கமர்ஷியல் படம். ஹீரோயின் இருக்கணும், ஏதாவது கிளாமர் சீன்ஸ் இருக்கணும், ஒரு பாட்டு இருக்கணுங்கிறதுக்காகவே ஹீரோயின் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி அவங்களுக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. அவரை நல்லா யூஸ் பண்ணி, அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு, அவர் நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் அதிகரிக்குமான்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா அதிகரிக்கும். ஆனா இந்த அமரன் ஸ்கிரீன்ஸ் வந்து ஆல்ரெடி ஆக்குபைட் பண்ணியிருக்கறனால அதிகரிக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா சூர்யா வந்து படம் நல்லா பண்ணியிருக்காரு. கார்த்தியோட கேமியோலாம் வாண்டடா திணிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமா, கார்த்தியோட கேமியோ வாண்டடா திணிச்சிருக்காங்க. சூர்யா ஆக்ட் பண்றாருங்கிறதுக்காக இன்டென்ஷனலா கார்த்தியோட கேமியோ கொண்டு வந்தா ஹைப் கிரியேட் ஆகும், இந்த படத்தோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறதுக்காக அவர் கொண்டு வந்திருக்கார் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. 1500 years பேக் கொண்டு போறாங்க. அது வந்து எமோஷனலா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? ஏன்னா நிறைய கட்ஸ், ஜம்ப் கட்ஸ்லாம் வந்து ட்ரைலர்லயே பார்த்தோம். சோ வந்து படத்துல அது வந்து கனெக்ட் பண்ண முடியுதா? ஒரு சில இடங்கள்ல கனெக்ட் பண்ண முடியுது ப்ரோ. ஆனஸ்டா சொல்லணும்னா ஒரு சில இடங்கள்ல கனெக்ட் பண்ண முடியுது, ஒரு சில இடங்கள்ல பெருசா கனெக்ட் பண்ண முடியல. கனெக்ட் பண்ற இடங்கள்ல அந்த கங்கு சாங் வரைக்குமே கனெக்ட் பண்ண முடியுது. அந்த சாங்க்கு அப்புறம் பெருசா ஒரு சில இடங்கள்ல வந்து பேராண்மை படத்துல வந்து எப்படிலாம் வந்து ஜெயம் ரவி சொல்லி கொடுத்தாரோ அந்த பொண்ணுங்களை அதே மாதிரி ஒரு ஃபைட் சீன்லாம், கேர்ள்ஸ் ஓட ஃபைட் சீன்லாம் இருக்கு. அந்த அந்த நிறைய படங்கள்ல இருந்து பாக்குற மாதிரி தான் இருக்கு. இன்னும் இந்த படத்தை பெட்டர்மெண்டா ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ல பண்ணிருக்காங்க. எந்த ஆஸ்பெக்ட்ல பண்ணிருக்காங்க? ஸ்கிரீன் பிளே
2000 crores கலெக்ட் பண்ண வாயை பழந்துட்டு பாப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன். இல்ல அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். மெச்சூர் ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா 2000 crores கண்டிப்பாக அடிக்காது. அவுட் ஆஃப் 10 வந்து இவ்வளவு கொடுக்கலாம் இந்த படத்துக்கு ரேட்டிங்? 6. படம் சூப்பராக இருக்குது. சூர்யா அண்ணா வந்து சிங்கிள் ரோலாக நடித்தாலே பயங்கரமாக இருக்கும். டபுள் ஆக்ஷன் போது டபுள் ட்ரீட்டு தான். ரொம்ப ரொம்ப பிரமாதமாக சூப்பராக நடிச்சிருக்காரு. என்னன்னா ஒரு ஸ்டார் கூட்டமே நடிச்சிருக்காங்க. KS ரவிக்குமார், கிங்ஸ்லின், கோவை சரளா மேடம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் வந்து விஷுவல்ஸ்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக் DSP வந்து பட்டையை கிளப்பியிருக்காரு. படத்துக்கு ரொம்ப பொருத்தமாக பண்ணியிருக்காரு. ஸ்கிரிப்ட் என்னன்னா ஒரு பழங்குடியின மக்களுக்காக போராடுற மாதிரி சூர்யா அண்ணன் நடிச்சிருக்காரு. அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா அவர் ஏற்கனவே நிறைய சோஷியலைஸ்டு விதமான ஸ்கிரிப்ட் தான் நிறைய நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் நடித்ததுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சூப்பராக இருக்குது. படம் ஃபுல்லாகவே செம தான். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக பயங்கரமாக எடுத்திருக்காங்க. நிறைய செலவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக படம் வந்து எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாரோட ஆக்டிங்குமே செம்மையாக இருக்குது. பாசிட்டிவ் பிரசன்டே கொஞ்சம் குழப்பிருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். போயிடலாமா பாட்டுக்கு? யா 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 சூர்யா, சூர்யா அண்ணன் போல இங்க யாரியா, ஆக்டிங் இல்ல அண்ணன் ஒரு அலமரம், அகரத்தையே வாழ வைக்கும் வாழமரம். சூர்யா சூர்யா சூர்யா, ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேரியா, அண்ணனுக்கு ஊரு ஃபுல்லா ரொம்ப நல்ல பேரியா. கங்குவா படம் வந்து இங்க பாரியா பாரியா பாரியா. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து கங்குவா படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.